ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் ஜனத்தில் தள்ளிவிட்டு. கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் பேசியது என்ன? குறிப்பிட்ட அவர் அடிமையாக்கப்பட்ட இளைஞன் ஒருவன் அரசனானது எப்படி என்று யாரை குறிப்பிட்டார்? அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசு, எதனை அவர் அனைவரையும் படிக்க சொன்னார்? வேதாகமத்தில் ஜோசப் குறித்து கூறப்பட்டுள்ள தகவல் என்ன? விஜய் ஜோசப். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் என்ற பகுதியில் யாக்கோபு என்கிற ஒரு இறை மனிதனை பற்றி விரிவாகவே கூறப்பட்டிருக்கும். யாக்கோபு இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். அவருக்கு 12 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் தான் 12 கோத்திரங்கள் என்று அந்த வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. அந்த கோத்திரங்களில் யூதா என்கிறவரின் அந்த கோத்திரத்தில் பிறந்தவர் தான் கிறிஸ்து இயேசு என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த 12 மகன்களில் 11வது மகன் ஜோசப். அவரை பற்றி தான் விஜய் பேசி இருக்கிறார். அந்த தந்தை 12 மகன்களிலும் 11வது மகன் ஜோசப் மீதுதான் அதீத அன்பு கொடுத்திருக்கிறார், அரவணைத்திருக்கிறார், செல்லம் கொஞ்சி இருக்கிறார், புத்தாடைகளை அணிவித்து அவனை அழகு பார்த்திருக்கிறார். ஆனால் இதுவே மற்ற மகன்களுக்கு பொறாமையை கொடுத்திருக்கிறது. தந்தையின் சொல்படி தேவனிடத்தில் மன்றாடுபவராகவும் ஜோசப் இருந்த நிலையில் ஜோசப் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுபவராய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் இருந்திருக்கிறார் என்று வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. சிறு வயதில் அந்த வாலிபன் ஒரு கனவு கண்டிருக்கிறார். ஒரு நெல்மணி உயர்ந்து நிற்கிறது, அதன் முன்பாக சில நெல்மணிகள் தாழ்ந்து வணங்கி நிற்கின்றன என்பது போன்ற கனவுதான் அது. அதனை தனது தந்தை உள்ளிட்ட அனைவரிடமும் கூற, உனது பாதத்தில் நாங்கள் விழ வேண்டுமா என்று அதனை தவறாக புரிந்து கொண்டு மற்ற மகன்கள் ஜோசப்பை ஆடு மேய்ப்பது போன்று அழைத்து சென்று அவனை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஒரு பாழும் குழிக்குள் தள்ளிவிட்டார்கள். அங்கே தண்ணீர் கிடையாது, அங்கேயே அவன் சாகட்டும். அவர்கள் திட்டமிட்ட போது எகிப்து தேசத்தில் இருந்து ஒரு குழுவினர் அந்த வழியாக குதிரையில் சென்று கொண்டிருக்க அவர்களிடத்தில் வெள்ளி காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த சிறுவனை தனது சொந்த சகோதரர்களே விற்று போட்டார்கள். அழுது கொண்டே கண்ணீரோடு தனது தந்தையையும் சொந்த தேசத்தையும் பிரிந்து செல்கிறோமோ என்ற ஏக்கத்தில் அந்த சிறுவன் அழுது கொண்டே எகிப்து தேசத்தில் போத்திபாரா என்பவரது இல்லத்தில் வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போதும் தேவன் அவரோடு இருந்தார் என்பது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கருத்து. போத்திபாராவின் மனைவி இந்த இளைஞன் அழகாக இருப்பதை பார்த்து இவரோடு சயனிக்க வேண்டும் என்று விரும்பி ஆசைக்கு இணங்க கூறிய போது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் சூழ்ச்சியினால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜோசப். அங்கேயும் இறைவன் அவரோடு இருந்தார் என்பது வேதாகம குறிப்பு. அதன் பிறகு நீண்ட காலம் செல்ல சிறைக்குள் மேலும் 2 பேர் வருகிறார்கள். அவர்கள் அரசவையில் முக்கியமாக இருந்தவர்கள். அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவிற்கு ஜோசப் அர்த்தத்தை சொல்கிறார். 3 நாட்களில் நீங்கள் சிறையில் இருந்து வெளியே செல்வீர்கள். ஒருவர் உயர்த்தப்படுவார், ஒருவர் தூக்கிலிடப்படுவார் என்று அவர் கனவை சொல்லி இருக்கிறார். அது அப்படியே நடந்திருக்கிறது. அரசர் பார்வோனும் ஒரு கனவு கண்டு மாந்திரீகவாதிகளையும் அழைத்து அவர் விசாரிக்கும் போது யாராலும் அவர் கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் நடந்த உண்மையை அப்படியே சொன்னார் ஜோசப் என்ற தகவல் அரசருக்கு செல்ல ஜோசப் சிறையில் இருந்து மீட்டு கொண்டு வரப்படுகிறார். அந்த தேசமே அடுத்த 7 ஆண்டுகளில் வறுமைக்குள் தள்ளப்பட போகிறது. சுற்றியுள்ள தேசங்களும் வறுமைக்கு ஆளாக போகிறது. பஞ்சம் பட்டினி என்று தலைவிரித்து ஆட போகிறது. இப்போதே தானியங்களை சேமித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த கனவிற்கு அர்த்தத்தை ஜோசப் கூறுகிறார். தேவனின் ஆசீர்வாதமும் அறிவும் உள்ள நீ இந்த தேசத்திற்கே ஆளுநராக உன்னை நியமிக்கிறேன் என்று பார்வோன் அரசர் அப்போது அவரை அனைத்து பொறுப்புகளையும் அனைத்து ஆளுமைகளையும் ஜோசப்பிற்கு வழங்கினார். தானியங்கள் சேர்க்கப்பட்டன. சுற்றியுள்ள தேசங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டன. விவசாயம் அழிந்து போனது. அப்போது ஜேக்கப் அவருடைய தந்தை உள்ளிட்ட மகன்கள் அவர்களும் வறுமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். எகிப்து தேசத்தை நோக்கி பலரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்று நமது காசுகளையும் கால்நடைகளையும் விற்று உணவுப் பொருட்களை வாங்கி வருவோம் என்று சகோதரர்கள் ஜோசப்பை எற்று போட்டார்களோ அதே சகோதரர்கள் சென்று ஜோசப்பின் பாதத்தில் விழுகிறார்கள். ஆம், அந்த கனவு அப்போது பலித்தது. அடுத்ததாக அவர்களிடம் தான் சகோதரர் என்று சொல்லிக் கொள்ளாமலேயே தந்தையையும் வர வைக்கிறார். அனைவரையும் அரவணைக்கிறார் ஜோசப். அந்த எகிப்து தேசம் செழுமையாக அவரால் ஆட்சி செய்யப்படுகிறது. இப்படியாக பெரும் அரச அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார் ஜோசப். அந்த குடும்பமே அங்கு அரசவையில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள், ஆளுமை செய்கிறார்கள். இப்படியாக ஜோசப்பின்
வரலாறு ஒரு அடிமைப்படுத்தப்பட்டவன் அரசனானது போன்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை தான் விஜய் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் எதனை வைத்து இந்த ஜோசப் கதையை சொல்லி இருப்பார்? நீங்கள் கருத்துக்களில் கதையுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆன் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.